பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைக்கான தேவ வார்த்தை சங்கீதம் 97 10வது வசனம் பாடுங்க. கர்த்தரிலே அன்பு கூறுகின்றவர்களே தீமையை வெறுத்து விடுவார்கள். அவர் தம்முடைய பரிசுத்தவான்களின் ஆத்துமகளை காப்பாற்றி துர்மார்கனின் கைக்கு அவர்களை தப்புவிப்பார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். கர்த்தர் மேலே அன்பு கூறுகிறா ஜனங்கள் என்ன பண்ணுறா அருவருக்கிறாங்க, என்னென்ன வெறுக்கிறாங்க. ஏதாவது நம்மளுக்கு தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்யும்போதோ பேசும்போதோ அவங்க என்ன பண்ணுறாங்களன்னா பார்க்கும்போதோ அருவருக்கிறாங்க, வெறுக்கிறாங்க. இப்போ நம்ம போயிட்டுருப்போம், ஒரு கோயில் இருக்கும். அந்த கோயில் பார்க்கும்போது நம்மளுக்கு எப்படி தோணும் அப்படின்னா, ஐயோ இதெல்லாம் பாரு பிசாசானவன் இப்படியெல்லாம் கிரியேட் செய்கிறானே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறோம், வெறுக்கிறோம். அதே போல் ஒரு விபச்சாரமானாலும் ஒரு பொய்யானாலும் என்னானாலும் சரி, தேவன் மேலே அன்பு கூறுகிறவர்கள் அது செய்ய மாட்டாங்க. அது செய்கிறவங்களை பார்க்கும்போது நமக்கு என்ன ஆகுதுன்னா அருவருப்பு வரும். அவர் மேலே தேவன் மேலே அன்பு நமக்கு இருக்கும்போது இந்த காரியங்களெல்லாம் நம்மக்கிட்ட வராது. திருடுறதோ பொய் சொல்கிறதோ விபச்சாரம் செய்கிறதோ இந்த காரியங்களெல்லாம் நமக்கு என்ன ஆகுதுன்னா அப்படி செய்கிறவங்களை பார்க்கும்போதே அருவருப்பு வரும், வெறுப்போம், அவங்களெல்லாம் வெறுத்து விடுவோம். அதுபோல தான் தேவஜனமே. ஆனால் அப்படிப்பட்டவங்களுக்கு தேவன் என்ன பண்ணுறாருன்னா அப்படிப்பட்ட பரிசுத்தவான்களை ஆத்மா காப்பாற்றிக்கிறாரு தேவன். அப்படிப்பட்டவங்களை என்ன பண்ணுறாரு, ஆத்மாக்களை காப்பாற்றிக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். எலியாவை நாம் பார்க்குறோம். எலியா என்ன பண்ணார், அந்த பாகால தீர்க்கதரிசிகளை என்ன பண்ணுறாரு, 400 பாகால தீர்க்கதரிசிகளை வெட்டி போட்டார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ பலிப்பீட்டம் கட்டும்போது அவர் என்ன பண்ணுறாரு, அந்த பாகால தீர்க்கதரிசிகளெல்லாம் ஆண்டவரை கூப்பிடுறாரு, ஆண்டவர் வரமாட்டார், இவருக்கு ஒரு வெறுப்பு, அவர் வெறுக்கிறாரு எலியா. அப்போ என்ன பண்ணார், வெட்டி போட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஷாதாக் மீதே ஆபேத்நேகோ பார்க்குறோம். ஒரு சிலை செய்தார். அந்த சிலைக்கு வணங்கன்னு சொல்லும்போது கூட அவர் என்ன வெறுத்தார் அப்படின்னு சொல்லி கூட நம்ம வெறுத்து விட்டார்கள் அவர் கூட. இதுபோல் பரிசுத்தவான்களெல்லாம் நம்ம பார்க்கும்போது கர்த்தர் மேலே அன்பு செலுத்துகிறவர்கள் இந்த மாதிரி காரியங்களெல்லாம் அவங்க விரும்ப மாட்டாங்க. அதுபோல் நம்ம கூட என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு கூட அது அருவருப்பதாக இருக்கும். ஒரு பொய் பேசினேன்னா, ஒரு திருடினன்னா, ஒருத்தர் மேலே குறை சொல்கிறவங்கள பார்க்கும்போது இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு கூட அருவருப்பாக தான் இருக்கும். கரெக்டாக சபைக்கு வரல, கரெக்டாக ஜபத்துக்கு வரல அப்படின்னு சொன்னால் அவங்களெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் அருவருப்பாக தான் இருக்கணும். ஏன்னா கர்த்தர் மேலே நம்ம அன்பு கூர்ந்திருக்கிறோம். கர்த்தர் மேலே அன்பு கூர்ந்தனால தான் நம்மளுக்கு அவங்களெல்லாம் பார்க்கும்போது ஒரு கஷ்டமாக இருக்கும். அதே போல் தான் தேவஜனமே அப்படி இருக்கிற பரிசுத்தவான்கள் என்ன ஆகுதுன்னா அவங்கள ஆத்மாக்களை தேவனுக்கு காப்பாற்றிக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் என்ன கஷ்டங்கள் வந்தாலும் நம்மளை தப்புவிக்கிற தேவனாக அவர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம். இதில் கூட ஒரு வார்த்தை கூட இன்னொரு வார்த்தை கூட பாருங்கள். அதில் என்ன சங்கீதம் 34:14 கூடங்க 14 பாருங்கள். தீமை விட்டு வெளியே நன்மை செய், சமாதானத்தையே தேடி அதையே தொடுந்து கொள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ தீமை விட்டு நன்மை செய்கிறவர்களாக நாம் இருக்கணும். அதே நீதிமொழிகள் 8:13 பாருங்கள். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கும் பயப்படும் பயம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். தீமை நம்ம வெறுக்கணும் பாருங்கள். ஆமோஸ் 5:15 கூட நீ பாருங்கள். ரோமர் 12:9 கூட பாருங்கள். யூதா 23வது வசனத்தை பாருங்கள். தேவன் தீமையை வெறுக்கிறவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்குறோம். இந்த வசனங்களெல்லாம் நீ பாருங்கள். தேவன் தீமை வெறுக்கிறார். எந்த ஒரு தீமை இருந்தாலும் அது வெறுக்கிற தேவனாக இருக்கிறார். லேவியராகம் 20:7 நீங்கள் பாருங்கள். அவரிடத்தில் தீமை இல்லை. அவர் எப்படி பரிசுத்தமாக இருக்கிறாரோ அதுபோல தான் தேவன் மேலே அன்பு கூறுகிறவர்கள் பரிசுத்தவான்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கூட தேவனை சொல்லுகிறார். 1 யோவானா 1:5 பாருங்கள். தேவனிடத்தில் அன்பு கூறுகின்றவர்கள் பாவத்தை வெறுக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம். அதுபோல் தேவஜனமே தேவன் மேலே அன்பு கூறுகின்றிருக்கிறார். நீங்களானாலும் நானாலும் இந்த என்ன பண்ண தீமை வெறுக்கிறவர்களாக நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதுபோல் நம்ம தீமை வெறுக்கணும், நம்ம நன்மை செய்கிறவர்களாக இருக்கணும், தேவன் மேலே நம்ம அன்பு கூறுகிறவர்களாக இருக்கணும். ஒவ்வொரு நாளும் தேவன் மேலே அன்பு கூறுங்க. அவர் என்ன பண்ணுறார், உங்கள் ஆத்மாக்களை அவர் என்ன பண்ணுறார், உங்களை ஆத்மாக்களை காப்பாற்றுகிற தேவனாக இருக்கிறார் அவர் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். உங்களை ஏதாவது கஷ்டத்தில் இருந்து, கண்ணீரில் இருந்து, வியாதியில் இருந்து, துன்பத்தில் இருந்து உங்களை தப்புவிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆனால் கஷ்டம் கண்ணீர் எல்லாம் வரும் இந்த உலகத்தில். ஆனாலும் அதிலிருந்து தப்புவிக்கிற தேவனாக இருக்கிறார். அதனால் கர்த்தர் மேலே அன்பு கூறுங்க.
கர்த்தர் உங்கள் தேவைகள் எல்லாம் தேவனை சந்திக்கிறார். இப்போ நம்ம ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவே, சர்வ வல்லமுள்ள தேவனே, இந்த காலை வேளையில் இந்த வார்த்தை மூலமாக தேவனீர் பேசினதுக்காக நன்றி. கேட்குற ஒவ்வொரு பிள்ளைங்கள் மேலே தேவாவும் கரம் இருங்கட்டும். ஆண்டவரே, உங்களை மேலே அன்பு கூர்ந்திருக்கிற கர்த்தாவே, அந்த பிள்ளைங்களுக்கு எந்த ஒரு தீங்கு வந்தாலும் தேவனை தப்பு வைக்கிறேன்னு சொல்லியிருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே, இந்த வசனத்தைப்படி கர்த்தாவே, ஆண்டவரே, உங்களை மேலே அன்பு கூறுகிற ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கும், இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைங்களும் தேவனீர் ஆசீர்வதிக்கிற கிருபைக்காக தேவனுக்கு நன்றி. அவங்க தேவைகள் எல்லாம் இந்த தேவனை சந்திங்க, அவங்கள ஆசீர்வதிங்க அப்பா. அவங்களோட நீர் இருங்க தகப்பனே. அவங்கள போகத்தையும் வருத்தையும் உங்கள் கையின் பிரயாசத்தை தேவனே பிறந்தனாலும் வெட்டிங் டே இருந்தாலும் அவங்களை ஆசீர்வதிங்க அப்பா. எல்லா காரியங்களும் தகப்பனே உங்களை மேலே ஆண்டவரை அன்பு கூறட்டும் அப்பா. தேவனே, இந்த உலகத்தை வெறுத்து வெறுத்து என் பின்பற்றுவான்னு தேவனை சொல்லியிருக்கிறீங்க. இந்த வசனத்தைப்படி தகப்பனே உங்கள் பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க. ஏசையா ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தை கூட அநேக ஜனங்களுக்கு நீர் அனுப்புங்க. இது கூட ஒரு சின்ன ஊழியம் தான் உங்களுக்கு. நீங்கள் அனுப்பி பாருங்கள். இப்படி இந்த வார்த்தைகளை அனுப்பி பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ.